பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் அரசின் வெள்ள நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று கூறி 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்னை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சையத் அபுதாஹிர். வணக்கம் சையத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி வீடு மற்றும் விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்து மிகப்பெரிய பாதிப்படைந்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக திண்டிவனம் சுற்றுப்புற பகுதிகளில் பல்வேறு பகுதிகள் பாதிப்படைந்தது. இந்த நிலையில் சில கிராமங்களுக்கு மட்டும் தமிழக அரசு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கியது. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நிவாரணம் வழங்கவில்லை என கூறி பொதுமக்கள் ஆங்காங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று திண்டிவனம் கொந்தமூர் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திண்டிவனம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உடனடியாக மழை நிவாரணம் வழங்க கோரியும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியலால் திண்டிவனம் சென்னை புதுவை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தற்போது அருவப்பாக்கம் கிராம பொதுமக்கள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டருக்கு மேலாக கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. போதுமான போலீசார் இல்லாதால் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். குறிப்பாக சொல்ல போனால் திண்டிவனம் சுற்றுப்புற பகுதிகளான கொந்தமூர், தென்சிறுவலூர், அருவப்பாக்கம், மாதனப்பட்டு, தைலாபுரம், தேர்க்குணம், வில்வநத்தம், நெசல், கருவம்பாக்கம், கொழுவாரி, பரங்கனி, மாத்தூர், அப்பறம்பட்டு, தைலாபுரம், உலகாபுரம், குன்னம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர்கள் உட்பட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சையத், உங்கள் தகவல்களுக்கு.